நிச்சயமாக பவுலுடைய எல்லா கூற்றுகளையும் எடுத்து பார்த்தா அது முன்னுக்கு பின் முரணாத்தான் இருக்கும். ஆமா. ஏன்னா பவுல் உருவாக்கிய இந்த புதிய கடவுள் கொள்கையை நம்பாத மக்கள் பவுலிடம் பல கேள்விகளை வைத்திருக்கணும். அதற்கு பதில் சொல்லுகிற விதமாகவும் பவுலுடைய கொள்கையை ஏற்று கிறிஸ்தவர்கள் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்கு சந்தேகத்திற்கு பதில் சொல்ற விதமா தான் இவர் பல கடிதங்களை பலருக்கு எழுதியிருக்கிறார். ஆமா ஆமா. உதாரணத்துக்கு ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லலாம். பவுல் சிலுவை பலி குறித்த அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது, மனிதர்களே, நீங்கள் செய்த பாவங்களுக்காகவும் நீங்கள் இனிமேல் செய்ய போகும் பாவத்திற்காகவும் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்தார். ஆனால் திடீரென்று 3வது நாள்ல உயிர்த்தெழுந்தார். இதுதான் கிருபாதார பலி. இதை நம்பினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இதை நம்பினால் நீங்கள் பரலோக ராஜ்யம் சென்று விடலாம். இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். இதை காதால் கேட்ட மக்கள் பவுல் செவி கேட்க பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று சொல்லி இருப்பார்கள் போலும். அதனால்தான் அதற்கு பதிலாக பவுல் இப்படி எழுதுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமாக இருக்கும். அது மட்டுமா, பவுல் சொல்லக்கூடிய இந்த அந்நிய பாஷையை பேசக்கூடியவர்களுடைய உளறல்களை திடீர்னு யாராவது கேட்டா அவங்க என்ன நினைக்க தோன்றும்? என்ன இது பைத்தியக்காரர்களை போல பினாத்துறாங்களே அப்படின்னு தானே நினைக்க தோணும். இதை நான் சொல்லலைங்க, இதை கேட்கக்கூடியவர்கள் என்ன இப்படி பேசுறாங்களேன்னு நம்மளை தவறா சிந்திக்க தோணும். ஆனா இந்த செய்தியை நம்ம சொல்லலை, பவுலே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 23வது வசனத்துல பவுல் தான் இப்படி கேட்கிறாரு. ஆமா. திடீர்னு யாராவது சபைக்குள்ள வந்தா நீங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது சுத்த பைத்தியக்காரத்தனமா நீங்க இப்படி உளறீங்களேன்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால அந்நிய பாஷையும் பேசுங்க, வியாக்கியானமும் கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். இங்க ஒத்துக்கினார். இன்னொரு இடத்துல இவருடைய கருத்துக்கே இவர் மாற்றமா பேசியிருக்கிறார். ஏன்னா இந்த கேள்விய சபைக்குள்ள இவர் கேட்டாரு, ஆனா பொதுமக்கள் வெளியே கேட்டிருக்காங்க. இவரால் தாங்க முடியுமா? என்ன சொல்றாரு தெரியுமா? ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் பைத்தியமா தான் தோணும் அப்படின்னு சொல்றாரு.